நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். அதனால் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். அன்பிற்குரியவர்களே, ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தபோது காலையில் எழுந்தவுடன் ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றார். ரொம்ப நேரம் அவருக்காக பலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் கடைசியாக வெளியே வந்தபோது அவருக்காக காத்திருந்தவர் கேட்டார்கள், நீங்கள் யாரிடம் என்ன கேட்டீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இப்போது அமெரிக்காவிலே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கின்றது. கடவுள் உங்களோடு இருக்க வேண்டும், இந்த போரிலே வெற்றி பெற வேண்டும் என்று கடவுளுக்கு வேண்டினீர்கள் என்று சொன்னார்களாம். அதற்கு ஆபிரகாம் லிங்கன், கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும், எனக்கு நன்றாக தெரியும், கடவுள் என்னோடு இருக்கிறார். ஆனால் நான் கடவுளோடு இருக்கிறேனா என்பதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொன்னாராம். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம்மோடு நம் சார்பாக இருக்கும்போது நாம் பயப்பட தேவையில்லை. அதைத்தான் ஆண்டவரே சொல்லுகின்றார், நான் தனியாக இல்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். அதனால்தான் நான் உலகை வென்றுவிட்டேன். எவ்வாறு ஆண்டவர் இயேசுவால் உலகை வெல்ல முடிந்தது? உலகின் தலைவன் சாத்தான், சாத்தானால் தான் பாவம் உலகிற்கு வந்தது. அதனால் நோய், சாவு. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், சாவின் மீது வெற்றி கொண்டார். அந்த வல்லமை, ஆற்றல் தந்தையாகிய கடவுள் அவரோடு இருந்ததால் அவருக்கு கிடைத்தது. அதனால்தான் அவர் மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது நோய்களை குணப்படுத்தினார். முடக்குவாதமற்றவனை 4 பேர் கட்டிலே சுமந்து வருகின்றார்கள். கூட்டம் அதிகமாக இருக்கிறது, உள்ளே நுழைய முடியவில்லை. வீட்டின் மேற்கூரையை பிரித்து கொண்டே உள்ளே இறக்குகின்றார்கள். அவருடைய விசுவாசத்தை கண்ட இயேசு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகின்றார். எல்லோரும் முணுமுணுக்கிறார்கள், இவர் என்ன கடவுளா பாவத்தை மன்னிப்பதற்கு? அவருடைய உள்ளத்தை அறிந்த இயேசு சொல்லுகின்றார், எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ. அவன் உடனே எழுந்து செல்கின்றான். அங்கே இயேசு பாவத்தின் மீது தனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நிரூபித்து காட்டுகின்றார். நோயின் மீது அதிகாரம் உண்டு என்பதையும் நிரூபித்து காட்டுகின்றார். யாயிரின் மகள் இறந்து விடுகின்றாள், நயீம் நகரத்து விதவையின் மகன் இறந்து விடுகின்றான், லாசர் இறந்து விடுகின்றான். இவர்களுக்கு இயேசு மீண்டும் உயிர் கொடுக்கின்றார். அப்போது அவர், சாவின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நிரூபித்து காட்டுகின்றார். பாவம், நோய், சாவு. அடுத்தது சாத்தான். பல பேய்களை, அசுத்த ஆவிகளை விரட்டுகின்றார் ஆண்டவர் இயேசு. எனவே அல்லகையின் மீதும் சாத்தானின் மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நிரூபித்து காட்டி, நான் உலகை வென்றுவிட்டேன், தனியாக அல்ல, தந்தையாகிய கடவுள் என்னோடு இருப்பதால் நான் உலகை வென்றுவிட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, ரோமேற்கு திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கின்றோம், கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் நம்மை எதிர்க்க முடியாது, நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம் சார்பாக இருக்கிறார், நமக்காக அவர் செயல்படுவார். அதனால் தான் சங்கீதாசிரியர் சொல்லுகின்றார், ஆண்டவர் வீட்டை கட்டினால் ஒழிய
வீடு கட்டுபவனுடைய உழைப்பெல்லாம் வீண், வீணிலும் வீண் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்மோடு இருந்து செயல்பட்டால் ஒழிய, ஆண்டவர் நம்மோடு இருந்தால் ஒழிய நம்முடைய உழைப்பு எல்லாம் வீண். யோவான் நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம், கிளையானது திராட்சை கொடியோடு சேர்ந்து இணைந்திருந்தால்தான் மிகுந்த பலனை கொடுக்கும், இல்லை என்றால் வெட்டி எறியப்படும். கடவுள் அந்த திராட்சை கொடி, நாம் அதனுடைய கிளைகள். கிளைகளாகிய நாம் ஆண்டவரோடு கடவுளோடு இணைந்து இருக்கும்போது, சேர்ந்து இருக்கும்போது தான் மிகுந்த பலனை கொடுப்போம். கடவுளோடு சேர்ந்திருக்க, இணைந்திருக்க ஆண்டவருடைய உதவி கேட்போம். ஆமென்.